உருட்டையா டிவி நேயர்களுக்கு வணக்கம். கதை பேயம்மாள் குடியிருப்பு பகுதி 2. பேயம்மாள் குடியிருப்பில் 2வது தளத்தில் வசித்தவன் விக்னேஷ் என்ற விக்கி. அவன் ஐடி துறையில் வேலை பார்த்து வந்தான். அவனுடைய காதலி அனிதா. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதாக பேசியிருந்தனர். அதற்காக கொண்டாடும் விதமாக விக்கியும் அனிதாவும் அவர்களுடைய நண்பர்கள் 2 ஆண்களும் 2 பெண்களும் மொத்தம் 6 பேர் இணைந்து ஒரு ரிசார்ட் பகுதிக்கு கொண்டாட செல்வதாக முடிவு செய்தனர். அதன்படி ஒரு காரில் அவர்கள் கிளம்பி மலைப்பகுதிக்கு சென்றனர். அவர்கள் இயற்கையை ரசித்து கொண்டே சென்றனர். அங்கிருந்த ஏரியில் அவர்கள் போட்டிங் சென்றனர். அங்கிருந்த அருவியில் அவர்கள் குளித்து மகிழ்ந்தனர். அதன் பிறகு அவர்கள் அருகில் இருந்த பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்றில் உணவு சாப்பிட்டனர். அன்றிரவு அவர்கள் அங்கேயே கேம்ப் ஃபயர் செய்து மகிழ்ந்தனர். மறுநாள் அவர்கள் ஆஃபீஸ் பணி இருந்ததால் அன்று இரவே அவர்கள் கிளம்பத் தொடங்கினர். காரில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்தனர். அப்படி வந்து கொண்டிருந்த வழியில் ஒரு இடத்தில் ரோடு க்ளோஸ்டு என்று தடை செய்யப்பட்டு போர்டு வைக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர்கள் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டியிருந்தது. ஆகவே அவர்கள் தங்கள் பயணத்தை வேறு திசையில் திருப்பினர். அவ்வாறு திருப்பி செல்லும் வழியில் ஒரு வயதானவர் உட்கார்ந்திருந்தார். அவர் அப்படியே கையை காண்பித்தார். அதன் வழியே அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். அது சற்று காட்டுப்பகுதியாக இருந்தது. அந்த காட்டுப்பகுதி வழியே அவர்கள் கார் சென்று கொண்டிருந்த போது ஒரு சில கிலோமீட்டர்கள் சென்ற பிறகு கார் நின்றுவிட்டது. அந்த காரில் இருந்த ரேடியேட்டரில் தண்ணீர் குறைந்து விட்டதால் ரேடியேட்டரிலிருந்து புகை வர தொடங்கிவிட்டது. இவர்கள் காரை நிறுத்திவிட்டு அதை சோதனை செய்தனர். இப்போது காருக்கு தண்ணீர் தேவை. அந்த இருட்டுக்குள் என்ன செய்வது என யோசித்தனர். 3 ஆண்களும் 3 பெண்களை, நீங்கள் காரிலேயே இருங்கள், நாங்கள் திசைக்கு ஒருவராக சென்று தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து தண்ணீர் கொண்டு வருகிறோம் என கூறினர். அதன்படி விக்கி இடதுபுறமும் ராஜேஷ் வலதுபுறமும் இன்னொரு பாஸ்கரன் முன்புறமும் சென்றனர். 30 நிமிடத்துக்குள் திரும்பி வந்துவிட வேண்டும் என பேசிக்கொண்டு கிளம்பினர். இதில் வலதுபுறம் சென்ற ராஜேஷ் மட்டும் தண்ணீர் கேன் வைத்திருந்தான். தகவல் தெரிந்ததும் அங்கே சென்று கலெக்ட் பண்ணிக்கலாம் என கிளம்பி சென்றனர். அவ்வாறு விக்கி இடதுபுறமாக காட்டிற்கூரை நடந்து சென்றான். அன்று முழு நிலவு என்பதால் காடு முழுவதும் நிலவொளி வீசிக்கொண்டிருந்தது. எங்கும் செடி கொடியாக இருந்தது. அதன் வழியே விக்கி சற்று பயத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் சென்று கொண்டிருந்த இடத்தில் ஒரு கல் தட்டுப்பட்டது. அது ஒரு சிலை. அது ஒரு பாம்பு சிலை. அங்கு யாரோ வழிபடுவதற்காக வைத்திருந்திருக்கிறார்கள். அவன் அதை கடந்து சற்று தூரம் சென்றான். அப்படி சென்றபோது நில ஒளியில் அந்த காட்டுக்குள் தரையில் செடி பகுதியில் ஏதோ ஒளி விடுவதை கண்டான். அதை கண்டதும் சற்று நெருங்கி அந்த ஒளிரும் பொருளை என்னவென்று பார்க்க அருகில் சென்றான். அமைதியாக அதன் அருகில் சென்று பார்த்தபோது அந்த ஒளிரும் இடத்துக்கு அருகே ஒரு நாகம் இரை தேடி கொண்டிருந்தது. அந்த ஒளிர்ந்த பொருள் நாகரத்தினம். அந்த பாம்பு பல ஆண்டுகளாக யாரையும் கொத்தாமல் வாழ்ந்து வந்ததால் அதன் தலையில்
நாகரத்தினம் உருவாகியிருந்தது. வயது முதிர்வின் காரணமாக அந்த பாம்பன் உடல் காலப்போக்கில் சுருங்கிவிட்டது. அதன் நீளம் குறைந்து ஒரு மீன் அளவுக்கு அந்த பாம்பின் உடல் சுருங்கியிருந்தது. அதற்கு இரண்டு புறமும் சிறகுகள் முளைத்திருந்தன. அதற்கு பார்வை மங்கியிருந்ததால் அது அந்த நாகரத்தினத்தின் ஒளியில் அந்த பகுதியில் இறை தேடிக்கொண்டிருந்தது. அதற்கு தேவைப்படும் போது அந்த நாகரத்தினத்தை கக்கி அந்த இடத்தில் வைத்துவிட்டு சுற்றுமுற்றிலும் இறை தேடும். முடிந்ததும் நாகரத்தினத்தை மீண்டும் விழுங்கிவிடும். இவ்வாறு அதன் வாழ்க்கை இருந்தது. இதை கண்ட விக்கி பயத்துடன் ஒரு யோசனை செய்தான். நாகரத்தினம் மிகவும் அபூர்வமானது. இது கிடைத்தால் இதன் விலை மதிப்பு கோடி ரூபாயை தாண்டும் என்பதால் தன் வாழ்க்கையை செட்டில் செய்து விடலாம் என நினைத்தான். ஆகவே அந்த நாகரத்தினத்தின் அருகில் சென்றான். அப்படி மெதுவாக சென்றபோது அங்கே அவன் காலடியில் யானை சாணி கிடந்ததை பார்த்தான். அந்த காட்டுப்பகுதியில் இருந்த யானையின் சாணி அது. அந்த சாணியை கையில் அள்ளி அந்த நாகரத்தினத்தின் மீது விக்கி போட்டான். போட்டவுடன் அந்த ஒளி மறைந்து விட்டது. இப்போது அந்த நாகப்பாம்பு இடம் தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தது. விக்கி ரொம்ப கவனமாக அந்த சாணியுடன் கூடிய நாகரத்தினத்தை கையில் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டுக்கு போட்டுக்கொண்டான். பாம்பு சுற்றுமுற்றும் அந்த கல்லை தேடிக்கொண்டிருந்தது. விக்கி மெதுவாக பின்வாங்கி அங்கிருந்து நகன்று தன்னுடைய கார் இருந்த இடத்துக்கு வந்தான். இதற்கிடையே ராஜேஷ் தன்னுடைய கேனில் தண்ணி கொண்டு வந்திருந்ததால் அந்த ரேடியேட்டரில் தண்ணியை ஊற்றி காரை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணினர். அவர்களது கார் கிளம்பி மீண்டும் ஓடத் தொடங்கியது. அவர்கள் அந்த இரவில் கார் அந்த காட்டு வழியை தொடர்ந்து சென்றது. விக்கி இந்த நாகரத்தினம் பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. இதை மிகவும் ரகசியமாக வைத்து விற்க முடிவு செய்தான். அவன் அந்த நாகரத்தின கல்லை அவன் அருகில் இருந்த தன்னுடைய காதலி அனிதாவின் ஹேண்ட்பேக்குக்குள் அவளுக்கே தெரியாமல் மறைத்து வைத்தான். அவர்களது கார் சற்று காலையில் விடியும் நேரத்தில் ஒரு இடத்தில் வந்தபோது அந்த காரின் சைடு மிரரில் ஏதோ தெரியவே காரை ஒரு ஓரமாக நிறுத்தினர். அப்படி பார்த்தபோது அந்த சைடு மிரரில் ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருந்ததை கண்டனர். இதை கண்டு அலறி அவர்கள் காரை நிறுத்தினர். நிறுத்திவிட்டு காரிலிருந்து அனைவரும் இறங்கி அந்த பாம்பை விரட்ட முயற்சித்தனர். அப்போது மேலும் சில பாம்புகள் இருப்பதை கண்டனர். அந்த காரின் மேல் பகுதி முன்புற கண்ணாடி வழியாகவும் உட்புறமாக ரியர் கண்ணாடியிலும் சுற்றி கொண்டு பாம்பு இருந்ததை கண்டனர். எல்லோருக்கும் திகிலாகிவிட்டது. இத்தனை பாம்புகள் எப்படி இந்த காரில் வந்தது என ஒவ்வொன்றாக தள்ளி அதை வெளியேற்றினர். பெண்கள் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு அதில் உட்காரவே பயந்து கொண்டு நன்றாக சோதித்த பிறகு மீண்டும் கிளம்பினர். அன்று மறுநாள் வீட்டுக்கு வந்ததும் எப்பவும் போல டியூட்டிக்கு சென்று விட்டனர். அனிதா தன் வீட்டுக்கு சென்று விட்டாள். அவளுடைய வீடு பயம்மாள் குடி இருப்பிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. அவர்கள் தனி வீட்டில் இருந்தனர். அவளுடைய அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய சொந்த கிராமத்துக்கு அனிதாவின் திருமண விஷயமாக ஒருவரை பார்க்க சென்று விட்டனர். அனிதாவை மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கும்போது அன்று இரவு நடுநிசியில் அவளுக்கு விழிப்பு வந்தது. ஏதோ ஒலி கேட்டது. அவளுக்கு ஏதோ என்று ஏதோ சவுண்டு கேட்கவும் அவள் விழித்து பார்த்து லைட்டை போட்டாள். பார்க்கும்போது அவளுடைய கட்டிலிலிருந்து ஒரு பாம்பு ஓடியது. அவள் அலறி அடித்துக்கொண்டு எழுந்தாள்.
இந்த பாம்பு எப்படி கட்டிலுக்கு வந்தது என்று தெரியவில்லை என்று அவள் அச்சத்துடன் இங்கிருந்து கிளம்பி பாத்ரூமுக்கு சென்றாள். பாத்ரூம் போகலாம் என்று பாத்ரூம் சென்றபோது அங்கிருந்த டாய்லெட்டுக்குள்ளும் பாம்பு இருப்பதை கண்டாள். அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. இப்போது என்ன செய்வது என தெரியவில்லை. அவள் பார்க்கும் இடங்களிலெல்லாம் பாம்புகள் இருப்பதை கண்டாள். மேலே இருந்த சீலிங் ஃபேனில் கூட பாம்பு தொங்கிக் கொண்டிருந்தது. கப்போர்டுகள், பீரோ, ஷெல்ஃப் என எல்லா பக்கமும் பாம்புகள் இருக்கிறதை கண்டு விதவிதமான பாம்புகள் இருக்கவும் அவள் அலறி கொட்டினாள். அவள் அப்போது அவளுடைய வீட்டு கதவு யாரோ தட்டுவது கேட்டது. அவள் ஏற்கனவே அஞ்சி போயிருந்தாள். அவள் ரொம்ப தயக்கத்துடன் வந்து அவள் வீட்டு கதவை திறந்தாள். அங்கே அவள் கதவுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தது நாகினி, நாகதேவதை. அவள் கண்கள் கோபத்தில் கொப்பளித்து கொண்டிருந்தன. அவளுடைய உருவம் பலவிதமாக மாறிக்கொண்டிருந்தது. அவள் கோபத்துடன் அவளை நோக்கி கூறினாள், உன்னுடைய காதலன் விக்கி நாகரத்தினத்தை திருடி வந்து விட்டான். உன்னுடைய பேக்கில் தான் வைத்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த நாகரத்தினத்தை எடு என்று நாகினி கூறினாள். அனிதா இதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தாள். இதில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா என்று அறிந்து தன்னுடைய ஹேண்ட்பேக்கை தேடி ஓடினாள். அதை அவளுடைய ட்ராவல் பேக்கில் வச்சிருந்தாள். அதை திறந்து பார்த்தபோது அந்த ஹேண்ட்பேக் அங்கு இல்லை. அது எப்படி மிஸ் ஆனது, எங்கே போனது என தெரியவில்லையே என துடித்தவள் உடனே விக்கிக்கு மொபைலில் கால் பண்ணினாள். விக்கி நைட் ஷிஃப்ட் பார்த்து கொண்டிருந்தவன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். அந்த பேக்கு அங்கே தான் இருந்தது, என்ன எப்படி போயிருக்கும்? சரி, கூட இருந்த ராஜேஷ் அவனுக்கு வேணால் கேட்டு பார்க்குறேன்ட்டு அவனுக்கு ட்ரை பண்ணினான். அவன் தன் டேபிள் ட்ராயரை திறந்தபோது அதிலும் ஒரு பாம்பு இருந்ததை கண்டான். ஓ, பாம்பு இங்கும் வந்து விட்டதா? அவனுக்கு உதறத் தொடங்கி விட்டது. அவன் ராஜேஷை அழைத்து, அனிதாவின் ஹேண்ட்பேக் பார்த்தியா என கேட்டான். அவன் ஆமாம், அவள் நித்யா அவளுக்கு மேக்கப் போட வேண்டி கேட்டதால் அவசரத்தில் எடுத்து கொடுத்தேன் என்றான். அது இப்போ உடனே தேவை என கூறினான். இதை கேட்ட ராஜேஷ், அப்படியா, சரி என்று நித்யாவுக்கு தகவல் சொல்லி அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து விக்கியிடம் கொடுத்தான். விக்கி அது பற்றிய விபரத்தை ராஜேஷிடம் சொல்லாமலே கிளம்பி நேராக அனிதாவின் வீட்டுக்கு வந்தான். அங்கே வந்து அவன் அங்கிருந்த பாம்பு கூட்டத்தை பார்த்து அலறிப்போனான். விக்கியும் அனிதாவும் தடுமாறி கொண்டிருந்தன. என்ன செய்வது என தெரியாமல் அந்த பேக்கை திறந்து அதிலிருந்த நாகமாணிக்கத்தை அவன் எடுத்தான். அதை பார்த்த அனிதா அலறினாள். அந்த மாணிக்கத்தை, நாகரத்தினத்தை அவள் அந்த நாகினியிடம் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட நாகினி, நீங்கள் நாகமாதாவுக்கு துரோகம் செய்து விட்டதால் உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டு விட்டது. அதனால் உங்கள் இருவருக்கும் பிறக்கும் முதல் குழந்தை பாம்பாக பிறக்கும், அதுவும் இறந்து பிறக்கும் என கூறினாள். அனிதா கண்ணீர் விட்டு அழுதாள். மேலும் உங்களுக்கு பிறக்கும் இரண்டாவது குழந்தை உடலெல்லாம் பாம்பிற்கு போல செதில் செதிலாக இருக்கும் என்று சாபமிட்டாள். அதை கேட்ட விக்கியும் அனிதாவும் நாகினியின் காலில் விழுந்து கதறினர். இதிலிருந்து தங்களை காத்து விடும்படி மிகவும் கெஞ்சினர். அவர்கள் கண்ணீர் தாரதாரையாக விட்டனர். இதை பார்த்து கொண்டிருந்த நாகினி, இந்த சாபம் தீர வேண்டுமானால் நீங்கள் திருநாகேஸ்வரம் அங்கே உள்ள நாகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று உரிய முறைப்படி தொடர்ந்து 2 மாதங்களுக்கு
பூஜை செய்ய வேண்டும். அந்த குறிப்பிட்ட தினங்களில் சென்று பூஜை செய்ய வேண்டும். அல்லாவிடில் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலுக்கு சென்று இதேபோல் அங்கு குறிப்பிட்டுள்ள வழிமுறைப்படி பூஜைகள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தோஷம் குறையும் என கூறிவிட்டு நாகினி தன் பாம்பு கூட்டத்துடன் மெதுவாக அங்கிருந்து கிளம்பி மறையத் தொடங்கிவிட்டார்கள். இதை கேட்ட விக்கியும் அனிதாவும் துடித்தனர். அதன் பிறகு அதே போல தோஷம் நீக்கும் முறையை செய்ய திட்டமிட்டனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.